कर्पूरनीराञ्जनं समर्पयामि सदमानं भवति शतायुः पुरुषः सधेन्द्रिय आयुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमान् प्रचोदयात् हालास्यनाथ इति हन्त जगत् प्रसिद्धिः पत्युस्तवास्तु यदि तस्य तु न भविष्यत् वाणीग्रहात् शुभतरत् सकलग्रहस्ते मृत्युञ्जयत्वमपि तस्य न च லக்ஷ்மி, அடடே, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா இன்னைக்கு விசேஷமா கோவிலுக்கு வந்திருக்க? திக்கத்தை உங்களுக்கு தெய்வம் தான் துணை. வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டு பிரச்சனை ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் இங்க நிம்மதியா இருக்கலாமேன்னு வந்தேன். நானும் அப்படிதாம்மா. பணம் இருந்தா பிரச்சனை இல்லைம்பாங்க. அது தப்புமா. பிரச்சனைக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வீட்டில தான் பிரச்சனைன்னா நம்ம சொந்த பந்தங்களையும் அப்படிதான் இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? எல்லாம் தினேஷ் வீட்டு பிரச்சனை தான். என் பொண்ணு சுவாதி படாத பாடுபடுறா. அவ வேதனை தீர்த்து வேணும் வேண்டிக்கதான் வந்தேன். அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை. சொல்லுங்க நீ. தெய்வ சன்னிதானத்துல குறைகளை முறையிட்டாலே மனபாரம் குறையன்னு சொல்லுவாங்க. சொல்றேன் வா. என் நாத்தனார் மக அர்ச்சனாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பெரிய இடம்தான். அவங்களும் நிறைய எதிர்பார்த்தாங்க. சுவாதி அவங்க அப்பா கிட்ட வந்து பணம் கேட்டா. அவரும் சரின்னு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? நாம நினைக்காத ஒரு பிரச்சனையை அர்ச்சனா கொண்டு வந்துட்டா. ஏ, மாப்பிள்ளை பிடிக்கலையாமா? மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா தான் வேற மாப்பிள்ளையை பார்த்திருக்கலாமே. மாப்பிள்ளையை அவளே செலக்ட் பண்ணிட்டா. அடிப்பாவி. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. ஐயோ, அந்த பொண்ணு எப்படி? பார்க்க ரொம்ப சாதுவா இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா என் பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியலம்மா. அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்களுக்கும் தினேஷுக்கும் தெரிஞ்சு ஒரே ரகல கலாட்டா. என் வீட்டுக்காரரும் தாம் தும்னு குதிச்சாரு. பாவம் சுவாதி தான் ரொம்ப கவலைப்படுறா. அபிராமி எப்படி எங்க குடும்பத்து மேல பாசமா இருக்கிறாளோ அதே மாதிரி தான் மாமியார் வீட்டு மேல சுவாதியும் பாசமா இருக்கிறா. நாத்தனார் கல்யாணத்துக்காக ரொம்ப போராடுறா. கடவுள் தான் அவளை காப்பாத்தணும். குருவி தலையில பணங்காய் வச்ச மாதிரி சுவாதி என்ன பண்ண போறாளோ? கடவுள் நிச்சயம் அவளுக்கு துணை இருப்பாரு. கவலைப்படாதீங்க நீ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. மாணிக்கம், ஒரு நிமிஷம் இரு. வணக்கம்மா. வணக்கம். நீங்க ஆர்கே சாரோட மக தானே? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவை எனக்கு தெரியாதா? ஆமா, இது அவர் எதிரியோட ஃபேக்டரி ஆச்சே. நான் மிஸ்டர் ஸ்ரீனிவாசனை பார்க்க வரல. இங்க அர்ஜுன் ஒருத்தர் வேலை செய்யறாரு. எங்க ஒர்க்ஸ் மேனேஜரு. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? என்னங்க, அவர் நல்ல மனசுக்கு இன்னும் எவ்வளவோ ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்க. நான் செக்ஷன்ல போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிங்கம்மா, வந்துடுறேன். மாணிக்கம், நீ கேண்டீன்ல இரு. நான் அர்ஜுனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? அந்த ஃபால்ட்டான மெஷினை ஃபுல்லாக ஆயில் பண்ணிட்டுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் நானே வந்து நேரில் என்னன்னு பார்க்குறேன். சரி, ஓகேவா? ஓகே. அர்ஜுன், உன்ன பார்க்க வந்தேன். என்ன? உன்னை தேடி சுவாதி வந்திருக்காங்க. சுவாதியா? என்னம்மா? என்னன்னு தெரியல, வெளியே தான் வெயிட் பண்றாங்க. சரி, நீ போ.
எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்கா? ம் இருக்கா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆச்சரியப்பட வச்சிட்டோமா? என்ன இவ்வளோ தூரம் தனியாவா வந்த? தினேஷ் வரல? இல்ல, நான் வந்தது யாருக்கும் தெரியாது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா நீ இவ்வளோ தூரம் வரமாட்டியே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பின்ன என் நாத்தனாருக்கு தான். அர்ச்சனாவுக்கா? ம், என்ன விஷயம் சொல்லு. அர்ச்சனாவுக்கு எங்க அத்தா மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஆனா அவளுக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிக்கல. எந்த கல்யாணம் தான் பிடிச்ச மாதிரி நடக்குது? இல்லை, அர்ச்சனாவுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? மாப்பிள்ளைய அவளே பார்த்துட்டா, அதான் சிக்கல். அப்புறம் என்ன, அவ விரும்பினவனே கட்டி வைக்க வேண்டியது தானே? அவ காதலிச்சதோட நிக்கலையே. புரியல. ஓ, அட்வான்ஸ் போயிட்டாளா? பரவாயில்லையே, பார்க்கறதுக்கு சாத ஓட்டம் இருக்கிறா. இதுக்கப்புறம் என்ன சுவாதி பிரச்சனை? அதே காரணமா வச்சு அந்த பையனே கட்டி வச்சிட வேண்டியதானே? அதுல தான் தொல்லையே. அவன் எங்க அப்பாவோட பழைய பார்ட்னர் விஜயகுமாரோட பையன் அசோக். விஜய்? ஓ, அப்போ பிரச்சனை தான். இதுக்கு உங்க அப்பா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. எங்க அப்பா மட்டும் இல்ல, அசோக்கோட அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கல. அசோக்க எங்கேயோ அடைச்சி வச்சிட்டாரு. அர்ச்சனா அழறா. இவ கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் புருஷன் அவ கர்ப்பத்தை கலைக்க சொல்றாரு. எங்க அப்பா அர்ச்சனாவை சாக சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஈகோ தான் பாக்குறாங்களே தவிர அர்ச்சனாவோட மனசை யாருமே பார்க்கல. என் புருஷனுக்கும் மாமியாருக்கும் பணக்கார சம்பந்தம் வேணும். பாவம் அர்ச்சனா இவங்க எல்லாருக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு என்ன தேடி வந்திருக்கேன். யார் விரும்பினாலும் விரும்பலனாலும் அசோக்கும் அர்ச்சனாவும் ஒன்னா சேரணும். நான் போய் அந்த விஜயகுமார் கிட்ட பேசினேன். தான் பையன் உத்தம புத்திரன் சொல்றாரு. அம்மாவும் சப்போர்ட் இல்ல, அண்ணனும் சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அர்ச்சனா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் நான் எப்படியோ அவளை காப்பாத்திட்டேன். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி காப்பாத்த முடியும்? அவ பிரச்சனை தீர ஒரே வழி அசோக்கும் அர்ச்சனாவும் ஒன்னா சேரணும். ப்ளீஸ், எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக நான் ஏதாவது செஞ்சா அதான். இத பாருங்க, இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையே அடங்கி இருக்கு. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் இங்க வந்தேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் நாத்தனாருக்காக இவ்வளவு பாடுபடுற உன்னை நினைச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் எந்த குறையும் வராம நீ நல்லா இருப்ப. சுவாதி, அசோக்கை முதல்ல அவங்க அப்பா வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பேச்சலாம். அவன் அங்கேயே இருந்த இந்த வேலையும் நடக்காது. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சதை நான் நடத்தி காட்டுறேன். போதுமா? போதும். நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். உன்னோட இந்த நல்ல மனசுக்காக எந்த சிரமம் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன் சுவாதி. நான் வரேன். போலாம். சரிம்மா.
ஆமா அர்ஜுன், சுவாதி என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? சின்ன பிரச்சனை தான் கேசவ். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்க எல்லாரோட ஹெல்ப் எனக்கு தேவை இருக்கும். தேங்க்ஸ். வாங்க, எல்லா விஷயத்தையும் அப்புறம் சொல்றேன். சுவாதி வந்து அர்ஜுனை ஃபேக்ட்ரியில் சந்திச்சு பேசினதா முரளி என்கிட்ட சொன்னார். அதனால தான் ஏசி சார் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னேன். சார், பழைய ஏசி செல்வமாக இருந்தா அவருக்கு எல்லா மேட்டரும் தெரியும். இந்த அர்ஜுன் இருக்கானே ரொம்ப ஸ்மார்ட் ஃபெல்லோ சார். நம்ம ஆர்கே இல்லை, அவரோட மருமகன். எப்போ அவனே இதில் டைரெக்டாக இறங்கிட்டானோ எப்போ வேணாலும் எந்த நிமிஷமும் எது வேணாலும் நடக்கலாம். அவன் மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? சாதாரணமாக ஊர் பேர் தெரியாதவங்களுக்கே வழியை வந்து ஹெல்ப் பண்ணுறவன் அர்ஜுனு. இது அவன் பழைய காதலி சம்மந்தப்பட்ட விஷயம். அவளே நேரில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கா. சும்மா இருப்பானா? அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் அசோக்கை இடம் மாற்றணும். என்ன சார் இது? எவனுக்கோ பயந்துக்கிட்டு என் மகனை ஏன் இடத்த மாற்றணும்? போலீஸ் கூட இருக்கிறதுனால சட்டத்தை மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. அந்த பொண்ணு உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உங்க வீட்டை தான் சோதனை போடுவாங்க. நாம முந்திக்கிட்டோம்னா என் மகன் எங்கேயோ போயிட்டான்னு நாமளும் சேர்ந்து தேடலாம். அசோக் இல்லாதப்போ அர்ஜுன் இங்க வந்தானா வீட்டுல புந்து தகராறு பண்ணான்னு அவன் மேல பொய் கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிடலாம். என்ன சொல்றீங்க? குட் ஐடியா சார். பார்ட்னர், இதுக்கு மேல யோசிக்காத. அந்த பையனை நம்ம வழிக்கு கொண்டாடுறதுக்கு ஏசி சார் சொன்ன ஐடியாவை விட பெட்டர் ஐடியா கிடைக்காது. அப்படி செஞ்சா உன் பையனை நீ காப்பாத்தலாம். இந்த பாருப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கும் அர்ச்சனாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்கே அவமானப்படணும். அவன் சிஸ்டர் வீட்டுல இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கேன் 4 பேர் அவன் முகத்துல காரி துப்பணும். கையோட அந்த அர்ஜுன் பையலும் உள்ள போகணும். உங்க 2 பேரோட ஆசை நிறைவேறணும்னா ஏசி சார் சொல்ற மாதிரி அசோக் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு மாத்திருங்க. பெத்த மணியை கிட்னாப் பண்ற வேலையெல்லாம் பார்ட்னர்கிட்ட விட வேண்டாம். விஜய், நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். மகாபலிபுரத்துக்கிட்ட புதுசாக ஒரு தோட்டம் வாங்கினேன். எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. நைட்டோட நைட்டா நம்ம பயல அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே? அசோக், இப்போவாது நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? நான் சொன்னதுதான். உனக்கு அனுபவம் பத்தாதுடா. மரியாதையா நான் சொல்றதை கேளு. நீங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. இதெல்லாம் வயசு கோளாறுடா. காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ளேயும் காதலாம். காதல் அப்பா, என் காதல் உண்மையானது. என்னால் அர்ச்சனாக்கு துரோகம் பண்ண முடியாதுப்பா. உங்க காரு, பங்களா, சொத்து, சுகம் எதுவுமே எனக்கு வேணாம். என்னை விட்டுருங்களேன். நான் அவளோட நிம்மதியா போய் வாழ்றேன். நீ நிம்மதியா இருந்துருவடா, எனக்கு நிம்மதி போயிடும். அவளை மறந்துடுறேன்னு சொல்லு. உனக்கா நான் என்ன வேணாலும் செய்யறேன். அவளை நான் உண்மையா நேசிக்கிறேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? காதலுக்காக வாழ்க்கையை கெடுத்துக்காத. மரியாதையா நான் சொல்றதை கேளு. எங்க காதலை முறிச்சிடாதீங்கப்பா. பெத்தவங்க மனசை முறிச்சிட்டேடா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது நீயா பேசல, அவ உன்னை பேச வச்சுட்டாடா. அவ உன்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறியா? இல்லடா, நீ ஒரு பணக்காரன். அவ காதலிக்கிறது உன் பணத்தை மட்டும்தான். முடிவா நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்.
என்ன பார்த்தேன், இன்னும் உங்க ஆளை காணோம். கரெக்டா வந்துருவானுங்கயா. வழியில வண்டிக்கு ஏதாவது பெட்ரோல் போட நிறுத்திருப்பானுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. கெஸ்ட் ஹவுஸ்லயும் பக்காவா ஆள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எறும்பு கூட நம்ம பர்மிஷன் எல்லாம் உள்ள நுழைய முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. வாசல்ல எட்டி பாரு, இந்நேரம் வண்டி வந்தாலும் வந்திருக்கோம். போய் பாரு. உன் பையன் என் பொறுப்புல இருந்தானா ஒன்னும் ஆகாது. பார்ட்னர், உங்க ஆட்கள் கன் பார்ட்டி கரெக்டான டைத்துக்கு வந்துட்டாங்க. சீனிவாசன் ஏற்பாடுனா பின்ன எப்படி இருக்கும்? கரெக்டா முடிச்சிருவானுங்க, கவலைப்படாத. ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சீனிவாஸ் சார் அமுச்சு வச்சாரு. அப்படியா? பையன் நம்ம பையன் தான், கொஞ்சம் பக்குவமா பார்த்து. நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் பையன் எங்க சார் இருக்கான்? மாடியில இருக்கான், போங்க. அசோக், இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். நீங்க என்ன செய்யறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. எல்லாம் ஒரு இடமாற்றத்துக்கு தான்ப்பா. 2-3 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன்னு வச்சுக்க, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். என்னத்தை தான் இடம் மாத்தினாலும் வெளியில் அமிச்சாலும் என் மனசை மட்டும் உங்களால் மாற்றவே முடியாதுப்பா. மாற்ற முடியாது? மாற்ற முடியலன்னா மாத்திட வேண்டியதுதான். கண்டிப்பா முடியாதுப்பா. முடியும்பா. உன்னோட ஏஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களா, குழந்தைய ஜாக்கிரதையா கூட்டி போங்கடா. அதான் நான் வரேன்ல. ஏம்பா, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா போப்பா. என்னடா இது, வண்டி ரூட்டு மாதிரி போகுது? வண்டி கரெக்டான ரூட்ல தான் போகுது. குரல் என்ன வேற மாதிரி இருக்கு? யாரா நீ?